அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்ற பழமொழியில் கொள்ளு என்பது உடல் எடை குறைப்புக்கு உதவுவதை குறிக்கிறது. அதுபோல கருப்பு கவுனி கஞ்சியும் உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது. பண்டைய சீனாவில் கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள், செல்வந்தர்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு அரிசி வகையாக இருந்தது. கருப்பு கவுனி அரிசி அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் அது அமிர்தம் போன்றது என்றும் சொல்லப்படுகிறது. இதில் நிறைய மினரல்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்த கருப்பு கவுனி அரிசியை சேர்த்து கஞ்சியாக செய்து குடித்து வந்தால் கொழுப்பு கரைந்து தொப்பை வேகமாக குறையும் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் பி ஆகியவை கொண்டு உள்ளது. முக்கியமாக குளுட்டன் இல்லாதது. இதிலுள்ள நறுமை நிறமே ஆன்டி ஆக்சிடென்ட் தான் என்று கூறப்படுகிறது. இந்த கருப்பு கவுனி அரிசியை தற்போது ஏராளமான விவசாயிகள் இயற்கை விவசாயம் மூலம் விளைவித்து வருகின்றனர். இந்த அரிசியில் ஏராளமான மருத்துவ குணங்களும் நன்மைகளும் உள்ளது. இந்த அரிசி பார்த்திங்கன்னா பண்டைய சீனாவை பூர்வீகமாக கொண்டது என சொல்லப்படுகிறது. சீன மன்னர்கள், அரசர்கள், செல்வந்தர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அந்தோசயனின் என்னும் வேதி மூலக்கூறுதான் கருப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளதாகவும் மார்பக புற்றுநோய் செல்களை குறைக்கக்கூடியதாகவும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தோல் அலர்ஜி குணமாகும். நாள்பட்ட அலர்ஜியால் அவதிப்படுபவர்களுக்கு கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது வேகமாக குறைய வாய்ப்பு உள்ளது என்று கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனில் இதனுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் அதிக அளவில் நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் உள்ளதால் உடலில் தங்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரைப்பதோடு எடையை குறைக்கவும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை குறைப்பதற்கு கருப்பு கவுனி அரிசி உதவுகிறது அப்படிங்கிறாங்க. கல்லீரலில் கொழுப்பு நோய் என்பது கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதனால் ஏற்படுகிறது. இதை தடுக்க கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு வரும் பொழுது கொழுப்பு அமிலங்கள் வளர்ச்சிதை மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி கல்லீரலில் கொழுப்பு சேராமல் தடுக்கிறது. ஆஸ்துமாவிலையும் இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொண்டால் மூச்சு குழாயில் உள்ள நீர்க்கோவை அல்லது சளியால் ஏற்படும் பாதிப்புகளை இது குறைக்கிறது. ஆஸ்துமா வராமல் தடுக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் இடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு இயற்கை விவசாயம் மூலம் கருப்பு கவுனி அரிசியை விளைவித்து விற்பனை செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இயற்கை வேளாண்மையின் மீது அளப்பரிய காதல் கொண்ட பட்டதாரி இளைஞர்கள் மருந்து குணம் அதிகம் கொண்ட கருப்பு கவுனி ரக நெற்பயிர்களை பயிரிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நமது பாரம்பரிய அரிசிகளில் அற்புத சத்துக்களும் பலன்களும் மிகுந்த கருப்பு கவுனி அரிசி மற்றும் விழிப்புணர்வு சமூக காலங்களில் ஏற்பட்டிருப்பது குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை வியாதி எனப்படும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. இதில் இருக்கிற நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நல்ல ஒரு சேலட்டாக இது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் செரிமான பிரச்சனை ஏற்படாமலும் தடுக்கிறது. குடல் இயக்கத்துக்கு உதவுவதோடு வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆறுவதற்கு இது மூலக்கூறாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்தோசயானின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் கழிவுகள் வெளியேற உதவுவதோடு மட்டுமல்லாமல் கல்லீரலில் நச்சுக்கள் நீங்கி ஆரோக்கியமாக செயல்பட இந்த கருப்பு கவுனி அரிசி பயன்படுகிறது. இதில் வைட்டமின் பியும் வைட்டமின் சியும் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சியை சரி செஞ்சு நரம்புகள் பலமடைய இது உதவுகிறது. இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புகளை உடலில் இருந்து வெளியேற்றதுனால இதய பிரச்சனை வராமல் தடுக்கிறது. பிபின்னு சொல்லப்படுற உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காலை வேளையில் கஞ்சியாக எடுத்து சாப்பிடும்போது நல்ல பலன் அளிக்கிறது என்று கூறப்படுகிறது.
இந்த பிரவுன் அரிசி அல்லது கருப்பு கவுனி அரிசி நார்ச்சத்து மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளதால் உடலின் தேவையற்ற கொழுப்புகளை குறைப்பது என்பது ஆய்வில் கூறப்பட்டு வருகிறது. நாள்பட்ட உடல் பருமன் குறைக்கப்பட்டால் பாதிப்பு அடைந்த பெண்களிடம் நடைபெற்ற ஆய்வில் 6 வாரங்கள் பின் கணிசமான அளவு உடல் எடை குறைந்து உள்ளதும் என்றும் கூறுகின்றனர். அது மட்டுமில்லாமல் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளையும் குறைப்பதால் இதயத்தின் இரத்த குழாய்களில் கொழுப்பு சேர்வதையும் தடுக்கிறது. இதனால் இதயம் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கல்லீரல் கொழுப்பு நோய் என்பது வெளிப்படையாகவோ கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதாலோ உருவாகிறது. எலிகள் மீது செய்யப்பட்ட சோதனையில் கருப்பு அரிசி செயல்பாடு கொழுப்பு அமிலங்களின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதனால் ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கான அபாயத்தை குறைப்பதாக முடிவில் தெரிவிக்கிறது. மன அழுத்தம் காரணமாக உடலிலும் மூளையிலும் பாதிப்பு அடைகிறது. அதை குறைப்பதற்கு கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அந்தோசயனின் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் மற்றும் மூளையில் ஏற்படும் அழுத்தம் குறைக்க உதவுகிறது இந்த கருப்பு கவுனி அரிசி. அது மட்டுமில்லாமல் கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அந்தோசனின் இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா அன்றாடம் பயன்படுத்தப்பட்டு வருவதால் இதயத்தில் உள்ள சிறு இரத்த குழாய்களில் அடைபட்டு இருக்கும் கொழுப்புகளையும் கரைக்க இது உதவுகிறது. அது மட்டுமில்லாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்க டயாபெட்டிஸ் என்னும் குறைபாடு வர காரணமாகும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்துக்கள் அந்தோசனின் போன்றவை சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்க உதவுகிறது. அது மட்டுமில்லாமல் கருப்பு கவுனி அரிசியில் இயற்கையாகவே குளுட்டன் எனப்படும் ஒட்டும் தன்மையுள்ள வேதிப்பொருள் கிடையாது. குளுட்டன் அரிசிகள் சிறுதானியங்கள் காணப்படுகிறது. சிலருக்கு குளுட்டன் ஒவ்வாமையும் ஏற்படும். இதனால் கருப்பு கவுனி அரிசி தினசரி பயன்படுத்த குளுட்டன் அலர்ஜியிலிருந்து விடுபட்டு இருக்கலாம். கொரியாவில் எலிகளிடம் மேற்கொண்ட ஆய்வில் அறியப்படும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய்களில் உள்ள நீர்க்கோர்வை அல்லது சளியால் ஏற்படும் பாதிப்புகள் குறைகிறது. இதனால் ஆஸ்துமாவையும் குறைக்க உதவுகிறது இந்த கருப்பு கவுனி அரிசின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசியில் உள்ள வைட்டமின் இ மற்றும் பிற ஆக்சிஜனேற்றிகள் உங்கள் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஊட்டச்சத்துக்கள் வயது தொடர்பான மாக்குலர் சிதைவை தடுப்பதிலும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாப்பதிலும் இது அதிக பங்கு வகிக்கிறது. குறிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியில் அந்தோசயனின் உள்ளதால் ப்ளூபெர்ரி மற்றும் பிளாக்பெர்ரிகளில் காணப்படும் அதே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் உள்ளது. இந்த சேர்மங்கள் உடலில் உருவாகும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இது பயன்படுகிறது. இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா நைட்டில் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை வருங்க. சாப்பிட்லாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா எடை குறைப்புக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. இதனை இரவில் சாப்பிடுவது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் அடங்கி உள்ளது. இந்த கருப்பு கவுனி அரிசியை தினமும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்களா? சாப்பிட்லாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா இரும்பு, கால்சியம், நார்ச்சத்து மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் இருக்கிறதுனால அதிக தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. செரிமானத்திற்கு இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருப்பதனால மலச்சிக்கல் மற்றும் வாயு தொல்லை போன்ற செரிமான பிரச்சனைகளை தணிக்க உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியத்தின் அளவை இது அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது. இதில் உள்ள அதிக நார்ச்சத்துக்கள் உடல் எடையை கட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுகிறது. குறிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியை அதிகமாக சாப்பிடும்போது வாயு மற்றும் வயிற்று வலி ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. இதில் அதிக அளவு மாவுச்சத்து இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு செரிமான பிரச்சனைகளும் ஏற்படுத்தலாம். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மிதமான அளவில் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக சிலருக்கு ஒவ்வாமை எதிர்வினைகளும் ஏற்படலாம். கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப கருப்பு கவுனி அரிசியை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதில் மருத்துவ குணங்கள் இருந்தாலும் சிலருக்கு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. இந்த அரிசியை பெரும்பாலும் அளவாகவே சமைத்து உண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கருப்பு கவுனி அரிசியை கர்ப்பம் அடைந்திருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கருப்பு கவனி அரிசி சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். நன்றி.